வழக்கமா மியூசிக் டைரக்டர் அனிருத் என்ன பண்ணுவார்னா, தான் இசையமைக்கிற பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவர் ரிவ்யூ கொடுத்துருவாரு. ஸோ அதை நம்பி நிறைய பேர் தியேட்டருக்கு போய் படம் பார்த்து ஏமாந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே படம் ஹிட் ஆகுது, பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் நடிகர் சிலம்பரசன் அவர்கள் இந்த டிராகன் படத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ரிவ்யூ கொடுத்துட்டாரு. ஒருவேளை STR 51 படத்தை இந்த டிராகன் படத்தை டைரக்ட் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ண போறாரு. அதனால மேபி அவருக்கு ஃபேவரா அவர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். டிராகன் இந்த படத்தோட ஒரு ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 95% எடுத்த ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்டா தன்னோட ஸ்கூல் லைஃபை முடிக்கிறாரு நடிகர் பிரதீப் ரங்கநாதன். அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது, ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, ஒரு ரக் ஸ்டூடெண்ட் இருந்தா தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குன்னு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணி அங்க ஒரு ரக் ஸ்டூடெண்ட் சுத்திட்டு இருக்காரு. ஒரு சமயத்துல அந்த காலேஜில் நடந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல சண்டை போட்டதுனால பிரதீப் ரங்கநாதன் அந்த காலேஜ் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அந்த காலேஜோட பிரின்சிபல் மிஸ்கின் அவர்கள். ஸோ வெளியில போன பிரதீப் ரங்கநாதன் வேலைக்கு போற மாதிரி வீட்டை ஏமா சுத்திட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம அனுபவம் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளால காலேஜ் போயிட்டு 48 அரியர்ஸ் கிளியர் பண்ணி டிகிரி வாங்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட் மூலியமா ஒரு ஐடி கம்பெனில 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாரு. நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அந்த காலேஜோட பிரின்சிபலான மிஸ்கின் வந்து மீட் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ மிஸ்கின் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதனால அவர் கம்பெனிக்கே போயிட்டு அவர் போய் மிரட்டுறாரு. அப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. நீ வந்து திரும்பவும் காலேஜ் வந்து அந்த 48 இயர்ஸ் கிளியர் பண்ணிட்டு நேர்மையான முறையில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ, இல்லைன்னா உன்னை பத்தின விஷயத்தை எல்லாருக்கும் நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஸோ ஒரு கடைசியா வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் சொன்ன மாதிரியே அந்த 48 இயர்ஸ் கிளியர் பண்ணிட்டு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல அழகான ஒரு மெசேஜோட ஒரு சென்டிமெண்டோட இந்த படத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. இந்த டிராகன் படத்துல இயக்குனர் சொல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறுக்கு வழி சம்பாதிச்ச பேரும் புகழையும் காப்பாத்திக்கிறதுக்காக தினமும் வந்து பயந்து வாழ்றதை விட நேர்மையா வழியில அளவா சம்பாதிச்சு நல்லா இருந்தாலே போதும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நேர்மையா வாழணும், நேர்மையா இருக்கணும். கதைகளும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் அந்தந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி அந்தந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு இளம் நடிகரை வச்சு கொடுத்த விதம் வந்து ரொம்ப அருமைன்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்றோம், அதை வந்து சீரியஸா சொல்லாம ஒரு காமெடி கலந்து சொன்ன விதம் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு புலம்பிட்டு சொல்றதை விட அதை வந்து ஒரு காமெடியோட சொன்னா அது மக்கள் வந்து கண்டிப்பா ரசிப்பாங்க. இந்த விஷயத்த இயக்குனர் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அதை சொன்ன விதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான இந்த டிராகன் படத்தோட ஒரு முக்கியமான ஒரு பக்கபலமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அது பிரதீப் ரங்கநாதன் தான். ஸ்கிரீன்ல எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு. படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து அவ்வளவு ஸ்கோர் பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுபவ பரமசிவனா இருக்கட்டும், இல்ல காயன் லாகுரா இருக்கட்டும், இல்ல நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனா இருக்கட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கினா இருக்கட்டும். சோ இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். சோ 4 பேரோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா 4 விதமா இருக்கு. சோ அனுபவ பரமசிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல வந்து காலேஜ்ல படிக்கும்போது லவ்லியான ஒரு பொண்ணா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி அதே காலேஜுக்கு அவங்க வந்து ப்ரொஃபஸரா வரத விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனனோட மேனேஜருங்கிற அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. சோ இதனால வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ஒரு நல்ல ஒரு கலக்கலான ஒரு மேனேஜரா நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அடுத்ததான் மிஸ்கினோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா ஒரு ஏடாகூடமான ஒரு கேரக்டர் தான் இருப்பாரு. சோ வழக்கமா பேசுற அந்த மிஸ்கினை விட இந்த படத்துல ஒரு பையனை மோட்டிவேட் பண்ணி அவனை வந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்ச விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்துல வர்ற நம்ம மரியன் ஜார்ஜ் அவருடைய கேரக்டர் சோ அப்பாவா நடிச்சிருக்காரு. அவர் அப்பாவா நடிச்சதை விட ஒரு அப்பாவா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து அப்பப்ப வந்துட்டு போனாலும் கூட தேவையான இடத்துல ஒரு பையனுக்காக அப்பா என்னெல்லாம் செய்வாரு அப்படிங்கறத ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல கடைசியில வந்து நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது கண்டிப்பா தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் மேக்சிமம் வந்து அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைலாக், ஸோ நான் உயிரோடு இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற விஷயத்த வந்து பையன்கிட்ட ஒரு அப்பா சொல்றாரு. ஸோ அந்த விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப 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 சென்டிமெண்டான ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், பாடல் காட்சிகள் தான். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம லவ் டுடேல அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்திருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லியோன் ஜேம்ஸ் கொடுத்த இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா லவ் டுடேவை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போயிட்டு ஒரு துள்ளலான ஒரு இசை கொடுத்த மாதிரியான ஒரு பிஜிஎம் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாடல் காட்சிகள் வந்து படத்தோட ரன்னிங்லேயே இருக்கிறதுனால ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு மெட்டு போட்டோ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தோ வந்து பாடல் காட்சிகள் எதுவும் கிடையாது. ஸோ படத்தோட ரன்னிங்லேயே வந்து நிறைய பாடல்கள் இருக்கிறதுனால அது வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்து அண்ட் ஹர்ஷத் கானோட கேரக்டர்ஸ் தான். ஸோ இப்போ ஃபுல்லா காமெடி போர்ஷன்ஸ் தகுந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது
ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் படத்தில் இருக்கிறது அந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம்னு சொல்லலாம். ஒரு படத்துக்கு பக்கபலமான நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களும் இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தேவையில்லாத விஷயங்கள் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதையை பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட பழைய கதை தான். அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து இந்த மாதிரி கதைக்களங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பிரேமம் படமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் ரிலீஸ் ஆன அது டான் படமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை நிறைய திரைப்படங்களோட இமிடேட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் வந்து ஒரு சில காட்சிகள் மட்டும் எடுத்து இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதை விட அதை வந்து வேற விதமாக கூட கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இயக்குனரும் நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சிரிக்கவும் வச்சிருக்காங்க. ஸோ அது பெரிய லெவலான ஒரு அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு சொல்லலாம். ஸோ அப்புறம் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்கினோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ப்ரொஃபஸர் கேரக்டர் தான். அவர் வந்து இந்த காலேஜில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரதீப் ரங்கநாதனோட போஸ்டர் வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்னா அவங்க வந்து நேர்மையாக கற்றுக் கொடுத்தா கூட மட்டுமே போதும். ஆனால் ஒருத்தரை வச்சு நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் நீங்கள் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் இது வந்து நமக்கு கற்பனைக்கு கூட எட்ட முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுது. இந்த படத்தில் இன்னொரு தேவையில்லாத ஒரு விஷயம், அதாவது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அன்மேட்சபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனோட செகண்ட் லவராக வர அந்த கயாட் லாகூர் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்மணி தான். அவங்க பக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நிற்கும் பொழுது பிரதீப் ரங்கநாதனோட அந்த கயாட் லாகூர் வந்து பிரதீப் ரங்கநாதனோட கொஞ்சம் ஏஜ் ஆன ஒரு பர்சன் மாதிரி தெரியுறாங்க. ஸோ இவங்களுக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தர் நடிக்க வச்சிருந்துக்கலாம், இல்ல கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் நார்மலாவே ஒல்லியா தான் இருப்பாரு. இது வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த விஷயம் தோணுது. ஸோ அதை கொஞ்சம் வேற யாராவது கூட நீங்க கேஸ்டிங் பண்ணியிருந்துக்கலாம். மொத்தத்தில் இந்த டிராகன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே கம்பல்சரியா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான். இந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் ஒரு சென்டிமெண்டா அதை வந்து அவங்க கடைசியா முடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நேர்மையா இருந்தா தான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான விஷயத்தை வந்து இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல எஜுகேஷன் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இயக்குனர் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.